ஐயோ வேணாம். எங்க இங்கேயா அதுதாங்க. இப்போ அதுக்கு தான் வந்து இந்த இது இப்போ ஃப்ரைடே நைட் ஆனோடனே இப்போ டர்ஃபு கிளம்பிட்டாரு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங்கு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கான். நான் எழுந்தோடனே லாகின் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேணான்னு சொன்னார். ஒரு ஸ்மூத்தி மாதிரி தான் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி அதுதான் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்னு இந்த டே மை லைஃப்பில் பார்க்கலாம். இப்போது ஸ்மூத்தி போகிறதுக்கு எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ ரெட் பனானா ஆட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டாக இது நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போடுவோம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் காலி ஆகிடுச்சு, அது ரீஸ்டாக் பண்ணலை. ஸோ அதனால் இன்றைக்கி ரெட் பனானா ஓட்ஸ் தான் ஸ்மூத்தி போடலான்னு இருக்கோம். நாங்கள் இப்போ இது 2 பேர் குவான்டிட்டிக்கு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நான் அந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான். இது வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது இதில். நீங்கள் உங்களுக்கு இதில் சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணால். நாங்கள் சுகர் ஆட் பண்ணல. கொஞ்சம் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. சூப்பரான ஒரு ரெட் பனானா ஸ்மூத்தி எங்கள் ஹஸ்பண்ட் போட்டு கொடுத்தாரு. ஸோ இதை குடிச்சிட்டு என்ன லஞ்ச் செய்யலாம். இப்போ தாங்க எங்கள் பாப்பா எழுந்துட்டா. இன்றைக்கி ரொம்ப நேரம் தூங்கிட்டாரு. ஏன்னா நைட்டு அவ்வளோ லேட்டாக தூங்கினா. குட் மார்னிங் சொல்லுமா. ஹாய் சொல்லு. லவ் யூ சொல்லிடு. இதுதாங்க அவரோட லவ் யூ. மெங்கேஸ் கொடுத்துட்டு நல்ல ஒரு நல்ல மூடில் இருக்கார் இப்போ இன்னைக்கு. ஒய் என்ன அது காட்டு. ஃபோனிங்கம்மா வந்து ஃபோனிங்க பாப்பா ஃபோனிங்க. வாமா பேம்பர்ஸ் தான் கழட்டணும்ல. வா. இந்த பேம்பர்ஸை கழட்டவே விட மாட்டாங்க. ஓய் வாடா. இதை பாருங்க, காலையிலே வந்து உட்காரு எங்கே போகிற காட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க? உட்கார். ரிமோட்டை வந்து எடுத்து தராரு நம்மகிட்ட. நம்ம வந்து இப்போ இவருக்கு டிவி போடணுமா? காட்டு. ஓய் காலையிலே இந்த ரிமோட்டை எடுத்து வச்சுட்டு அவங்க அப்பாட்ட கொடுக்கறதுக்கு போயிட்டுருக்காரு, இந்த டிவி போடணும்னு சொல்லிட்டு. ஓய் ரிமோட்லாம் கொடு. டிவியில் நோ கொடுப்பா. நோ உனக்கு கொடு. ஆரேவ் கொடு. நோ 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 ரிமோட் கொடு. நோ. ஐயோ வேணாம். பாப்பாவுக்கு இப்போ சத்து மாவு கஞ்சி தாங்க செஞ்சு தர போகிறேன். இந்த பவுடர் வந்து எங்கள் வீட்லேயே எங்கள் ஆச்சி எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய நல்ல ஒரு 25க்கு மேலே இருக்கிற பொருள்லாம் போட்டு வீட்லேயே செஞ்ச பவுட்ரு. ஸோ இது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால எதுவும் நம்மளுக்கு பூச்சி எதுவும் வராது, நிறைய நாள் வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுதான் இவரோட ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆனால் இதே வந்து அவர் ஃபுல்லாலாம் சாப்பிட்டு முடிக்க மாட்டார். இது வந்து டெய்லியுமேலாம் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இது கோல்ட் ஆகிடும். ஸோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் கொடுப்போம். பால்லேயே ஃபுல்லாகவே செஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி தண்ணியில் தான் செய்கிறேன். ஏன்னா காலையிலேயே அவன் நிறைய பால் வந்து குடிச்சிட்டான். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா தண்ணியை ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சேர்க்கக்கூடாது, ஆனால் இந்த பையன் சுத்தமாகவே சாப்பிட மாட்டான். கொஞ்சம் அவனுக்கு இனிப்பாக கொஞ்சமாவது இருக்கணும், அப்போ தான் அவர் கொஞ்சமாவது சாப்பிடுவார். சுகர் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது அடுப்பில் வச்சு இது நம்ம கை எடுக்காமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை அது சீக்கிரமாக கட்டி ஆகிடும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் அவருக்கு பிடிக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் அவனுக்கு செஞ்சு தருவேன். இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நெய் ஆட் பண்ணி இப்படி கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ கூட இவன் எங்கே சாப்பிட்றான்,
இந்த ரமணா படத்தில் சாரி சொன்னால் பிடிக்காத மாதிரி எங்கள் அம்பிக்கு வந்து நோன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. நம்மளை போட்டு அடிப்பார், இல்லை அவர் ரொம்ப அழுதுருவார். அந்த நோன்னு சொன்னோன்னு தான் காலைல ரொம்ப அழுதுட்டார். இப்போ வந்து சத்து மாவு கஞ்சி செஞ்சுருக்கோம், அதை ஊட்டி விடணும். இது வந்து ஒரு இந்த நாள்லேயே ரொம்ப கஷ்டமான டாஸ்க் வந்து இவனுக்கு சாப்பாடு ஊட்டுறது தாங்க. ஒரு 4 வாய் வாங்கிறதுக்குள்ளே ஒரு 1 ஹவருக்கு மேலே பண்ணி நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணிவிடுவான். ஓய், ஒரே டிவி தான் உனக்கு எப்போவும். ஆ சாப்பிட்றியா? ஆ சாப்பிட்றியா? சொல்லுமா, ஓகே சொல்லு. சாப்பிடணும், ஓகே சொல்லு. அம்மாவுக்கு ஓகே சொல்லு. ஓகே, நீ ஓகே சொல்லு. ஓய், இன்றைக்கி லஞ்ச் கொஞ்சம் சீக்கிரமாகவே செய்ய ஆரம்பிக்க போகிறேங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பிளாக் சன்னா கிரேவி தான் செய்ய போகிறேன். அப்புறம் பாயில்டு எக்கு, ரைஸு, இவ்வளோ சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். பாப்பாவுக்கு தனியாக வந்து பருப்பு சாதம் தான் செஞ்சு தரணும். இன்றைக்கி பிளாக் சன்னா குழம்பு தாங்க செய்ய போகிறோம். நைட்டே வந்து நான் இந்த பிளாக் சன்னா வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். குக்கரில் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது நார்மலாக ஒரு 4-5 விசிலில் வெந்துடும் எனக்கு. ஆனால் இது ரொம்ப ஓவர் குக்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ ஒரு 6-7 விசில் நான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு சைடில் வந்து நான் சென்னா வந்து வேக வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த குழம்புக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பேன் ஆன் பண்ணி ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ கிரேவிக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்ன ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வதக்கின மிக்சரை நல்லா பேஸ்ட்டாக நான் ஃபைனாக அரைச்சிட்டேன். இதை வந்து இப்போ நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். அந்த மிக்சரை நான் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ண அந்த சென்னா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு தாங்க லஞ்ச் ரெசிபி. என்னப்பா அது எதுக்கு? இது எதுக்கு? இது எதுக்குமா போடணும்? என்ன பண்ணணும்? இது எங்கே போடணும்? எங்கே போடணும்? இது எங்க? இங்கேயா? அங்கே எதுக்கு? இவா காமி, இவா அடிபட்டிருக்கா. பாப்பா வந்து ஒரு க்ரீம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. அவனுக்கு நேற்று வந்து இங்கே இடிச்சு தலையில் லைட்டாக வீங்கிடுச்சு. அந்த க்ரீம் போட்டு விட்டோம். அதனால் இப்போ அவரே எடுத்துகிட்டு வந்து அது இங்கே போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து எல்லாரையும் இடிக்கிறது, இவன் போய் இடிச்சுப்பான் இல்லை மற்றவங்கள போய் முட்டுவான். அதுதான் இதோட ஃபஸ்ட்டு வேலையே. ஸோ ஈவினிங் அதுக்கப்புறம் 2 பேருக்குமே ரொம்ப ஒர்க் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் நான் லாக் ஆஃப் பண்ணேன். இப்போ டீ போட போகிறேன். பாப்பா வந்து கீழே போயிட்டான், அங்கேருந்து அப்படி தூங்கிட்டான் கீழே விளையாடிட்டே. ஸோ நாங்கள் 2 பேரும் தான் மேலே இருந்தோம். பெருசாக எதுவும் நடக்கலை. நாங்கள் 2 பேருமே ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒர்க் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் டீ போட போகிறேன். சூப்பராக இருக்குப்பா டீ. எதுக்குப்பா இந்த ஐசா நான் வந்து டர்ஃப் போகிறேன். அதுதாங்க இப்போ அதுக்கு தான் வந்து இந்த இது இப்போ ஃப்ரைடே நைட் ஆனோடனே இப்போ டர்ஃபு கிளம்பிட்டாரு. ஸோ இப்போ இதுக்காக தான் இந்த இது. இப்போ கீழே பாப்பா வேறு தூங்கிட்டு இருக்கான், நான் இங்கே தனியாக தான் இருக்கேன். இப்போ இவ்வளோ வெளியே போகிறாரு, எனக்கு தான் ரொம்ப போர் அடிக்கும். அங்கே இப்போ டர்ஃப் வந்து அங்கே ரெகுலராக போகிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் போவாங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க்கும் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால, பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் போக முடியல. ஸோ இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து போகிறேன். ஃபஸ்ட்டே என்ன அவங்க வந்து ஆட விடுவாங்களா, என்ன சேர்த்துப்பாங்களானே தெரியல. சேர்த்துக்கூடாது, பார்க்குறவங்க ஒரு சேர்த்துக்காதீங்க. அவனுக்கிட்ட போய் கொஞ்சம் கெஞ்சணும், அப்போ தான்
சேர்த்துப்பாங்க, தெரியல சேர்த்துப்பாங்களான்னு. அதுதான் இப்போ வெளியே போகிறதுனால நல்லா பிரகாசமாக கிளம்பி போயிட்டுருக்காரு. இதுவே நான் எங்கேயாவது வெளியே போகலாம், கடைக்கு போகலான்னா ஒரு பழைய டிஷர்ட் எதுனா தேடி பிடிச்சி போட்டுக்கின்னு ஒரு மூஞ்சியில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கிளம்பி வருவார். இப்போ ஒரே குதூகலமாக ஃப்ரைடே ஈவினிங் வேறு ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு போகிறாங்க. இப்போ நான் எங்கே போகிறேன்? நான் வீட்டில் தானே இருக்கிறேன். சரி போகலாம், நாளைக்கு போகலாம். சரி, நான் டர்ஃப் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் டர்ஃபோட வீடியோவும் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி பார்ப்போம். இப்போ நைட்டுக்கு சப்பாத்தி தான் செய்யலான்னு இருக்கேன். அவங்க டர்ஃப் போயிட்டு வருவாங்க. ஸோ சப்பாத்தி செஞ்சுட்டு மதியானம் செஞ்ச அந்த பிளாக் சன்னா கிரேவி இருக்குது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி டின்னர் ஃபினிஷ் பண்ண போகிறோம். சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் தான் நான் போய்ட்டு சப்பாத்தி செய்ய போகிறேன். ஸோ மாவை நல்லா பால்ஸ் ஆக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா திரட்டிக்க வேண்டியதான். ஸோ இப்போ தாங்க சப்பாத்திலாம் சுட்டு முடித்தோம். இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது. பாப்பா கீழே இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கா. ஸோ அதனால் சரி பாப்பாவோட ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஷெல்ஃப் அந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். எதுவுமே கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. ஸோ அதையும் க்ளீன் பண்ணணும். சரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாப்பாவோட ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு அவனோட கொஞ்சம் பத்தாத ட்ரெஸ்லாம் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம். ஸோ இதுதான் பாப்பாவோட கபோர்டு. ஸோ இதில் தான் இப்போ மறுபடியும் நான் எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கணும். நான் இதை அடிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது எல்லாமே பாப்பாவோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே மடித்து முடிச்சுட்டேன். இதில் வந்து நான் எல்லாமே செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரௌசர்ஸ் தனியாக, ஃபேண்ட் தனியாக, ஷர்ட்ஸு, டிஷர்ட்டு, அந்த ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸு, டவல்ஸு, இன்னர்ஸு எல்லாமே எடுத்து மடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த சைடு வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப குட்டியாகிடுச்சு, ரொம்ப பழசாயிடும் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பேக்கில் போட்டு வைக்கணும். இப்போ இது மட்டும் எல்லாமே இப்போ இதெல்லாமே எடுத்து கபோர்டில் அடுக்கணும். அப்பாவோட ஷெல்ஃப் ஃபுல்லாகவே நான் மடித்து அடுக்கிட்டேன். அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் அவனோடது எல்லாமே செப்பரேட் பண்ணி அடுக்கியிருக்கேன். இந்த ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு, ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்ஸு, இந்த கேஷுவல் ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸு, இன்னர்ஸு, ஃபேண்ட்டு, டவுசர்ஸு, வெளியே போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸுங்க. அப்புறம் லாஸ்ட்டில் இங்கே டவல்ஸு, அவனுக்கு குளிச்சுட்டு துடைக்கிற மாதிரி டவல்ஸு, ஷீட்ஸு, இதெல்லாமே அடுக்கியிருக்கேன். ஆரவ் கீழேருந்து மேலே வந்துட்டார். நம்ம எவ்வளோ பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்தாலுமே இந்த மாதிரி இந்த சப்பாத்தி மாவு இதெல்லாம் தான் எடுத்து விளையாடுறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆர்வம். இதை வந்து நம்ம கொடுத்துட்டு பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு செகண்ட் பார்க்கலனா கூட எடுத்து வாயில் போட்டுப்பான். ஓய் ஆரவ், அது சாப்பிடக்கூடாது. ஓகே ஓகேவா? பாருறா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. விளையாடிட்டு அம்மாட்ட கொடுத்துடணும். இங்கே வா. கோச்சிக்கிட்டாரு. அந்த சைடாக படுத்து ஏதோ திட்டு வேலை செய்வார். டேய் வாங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி நடந்துச்சு. அவங்களும் டர்ஃப் போயிட்டு வந்துட்டாங்க. அதோட நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு இப்போ படுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த டேயில் இன்றைக்கி நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஃப்யூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றே வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.